மத்திய அரசால் புறக்கணிக்கப்படுகிறதா தமிழ்நாடு? மேலும் இன்று மத்திய நிதித்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் தமிழ்நாடுக்கென்று எந்த ஒரு நிதியும் ஒதுக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆந்திரா மற்றும் பீகார் மாநிலத்திற்காகவே இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறதா என்ற கேள்வியும் எழத் தொடங்கியுள்ளது. என்டிஏ கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திரு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் இவர்கள் இருவரும் தான் இந்த பட்ஜெட்டை தயார் செய்தார்களா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆந்திர மாநில வளர்ச்சிக்கு ரூபாய் 15,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் பாலைவனங்கள் மற்றும் சாலைகளுக்கு ரூபாய் 26,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பீகார் மாநிலத்தில் புதிய விமான நிலையம் மற்றும் மருத்துவக் கல்லூரி அமைப்பதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பீகாரில் 2400 மெகாவாட் மின் உற்பத்தி செய்ய ஆலை அமைப்பதற்கு ரூபாய் 21,400 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பீகார் வெள்ள தடுப்பு பணிகளுக்கு ரூபாய் 11,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. அஸ்ஸாம், இமாச்சல், உத்தரகாண்ட் மற்றும் சிக்கிம் வெள்ளம் பாதிப்பில் இருந்து மீண்டு வர மத்திய அரசு உதவிக்கரம் பூண்டுள்ளது. இவற்றில் கூட தமிழ்நாட்டை சேர்க்கவில்லை. ஏன் இந்த ஓரவஞ்சனை என்ற கேள்வி எழத் தொடங்கியுள்ளது. மேலும் பணம் வீக்கம் 4% என்ற இலக்கை நோக்கி நகரும் என்றும் இனி வரும் காலங்களில் இந்திய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் என்றும் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரதமர் கரீப் யோஜனா திட்டம் மூலமாக 80 கோடி மக்கள் பயனடைந்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். கல்வி மற்றும் வேலை வாய்ப்பு ஊக்குவிப்பதற்கு சுமார் 1.48 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் மற்றும் அதனை சார்ந்த துறைகளுக்கு 1.52 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வேளாண் ஆராய்ச்சிகளுக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தெரிவித்தார். 4.1 கோடி இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் அடுத்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 2 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விவசாயத்துறைக்கு ரூபாய் 27,000 கோடி கூடுதல் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 2023-2024 விவசாயத்துக்காக மட்டும் எவ்வளவு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா 1,25,036 கோடி. 2024-2025 விவசாயத்துக்காக எவ்வளவு பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்கன்னா 1,25,000 கோடி. வித்தியாசம் சுமார் 26,964 கோடி. உள்நாட்டில் கல்வி பயில்வோர்களுக்கு சுமார் ரூபாய் 10 லட்சம் வரை கல்வி கடன் வழங்கப்படும் என பட்ஜெட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவருக்கும் வீடு திட்டத்தில் 3 கோடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்று இதற்கான ரூபாய் 10 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக பத்திரப்பதிவு நடக்கும் மாநிலங்களில் கட்டணங்களை குறைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தனியார் நிறுவனங்களுடன் இணைந்து பாரத் சிறு அணு உலைகள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 கோடி வீடுகள் சோலார் மின் அமைப்பு கூரை ஏற்படுத்தி தரப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சிக்கு சுமார் 2.66 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களுக்கு ரூபாய் 100 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. சாலையோர வியாபாரிகளுக்கு முத்ரா கடன் ரூபாய் 10 லட்சத்திலிருந்து ரூபாய் 20 லட்சமாக உயர்த்தப்பட்டுள்ளது. பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளின் மேம்பாட்டிற்கு 3 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. பிற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு அரசு மற்றும் தனியார் பங்களிப்போடு குறைந்த செலவில் வாடகை வீடு அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. செல்போன் மற்றும் உதிரி பாகங்கள் சுங்கவரி 15% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் செல்போன் விலை குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 3 வகையான புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு முழுமையாக வரி விலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. தங்கம் மற்றும் வெள்ளியின் சுங்கவரி 6% குறைக்கப்பட்டுள்ளது. அதாவது 15% இருந்து 6% குறைக்கப்பட்டுள்ளது. இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையும் குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக பிளாட்டினத்திற்கு 6.4% சுங்கவரி குறைக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் சாலைகளை இணைப்பதற்கு ரூபாய் 26,000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு மேம்படுத்த சுமார் 11 லட்சம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு சுமார் 1000 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது.
உள்கட்டமைப்பை மேம்படுத்தி மாநில அரசுக்கு நீண்ட கால வட்டியில்லா கடன் சுமார் ரூபாய் 1.5 லட்சம் கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் விவசாயத்துறையில் நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்துவதற்கு ரூபாய் 11,500 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வருமான வரி தாக்கல் செய்வதற்கு தாமதமானால் இனி ஒரு குற்றமாக கருதப்படாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நன்கொடைக்கான வரி விதிப்பில் ஒரே முறை பின்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இ-காமர்ஸ் நிறுவனங்களுக்கு வரி பிடித்தம் 1% 0.1% குறைக்கப்பட்டுள்ளது. முதலீட்டாளர்களுக்கு ஏஞ்சல் வரி முற்றிலும் நீக்கப்பட்டுள்ளது. புதிய வருமான வரி திட்டத்தில் நிரந்தர கழிவு ரூபாய் 50,000 இருந்து ரூபாய் 75,000 உயர்த்தப்பட்டுள்ளது. இப்ப நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமானது, வருமான வரி. ஒரு தனி நபர் எவ்வளவு வருமானம் சம்பாதிக்கிறாங்களோ, நம்ம சம்பாதிக்கிறது எவ்வளவா இருந்தா நம்ம வருமான வரி எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போறோம். 3 லட்சம் வரை வருமான வரி செலுத்த தேவையில்லை. 3,01,000 இருந்து 7 லட்சம் வரை 5% வருமான வரி கட்டிதான் ஆகணும். 7,01,000 இருந்து 10 லட்சம் வரை 10% வருமான வரி. 10,01,000 இருந்து 12 லட்சம் வரை 15% வருமான வரி கட்டணும். 12,01,000 இருந்து 15 லட்சம் வரை 20% வருமான வரி கட்டியே ஆகணும். 15 லட்சத்திற்கு மேல் 30% வருமான வரி. அதுக்கு மேல போச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வருமான வரி கட்டியே ஆகணும். மேலும் இந்த பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றமே மிஞ்சுகிறது. இப்பொழுது இவற்றை எல்லாம் பார்க்கும் பொழுது இந்த பட்ஜெட்டை திரு சந்திரபாபு நாயுடும் திரு நிதிஷ்குமாரும் தான் தயார் செய்திருக்கிறார்களோ என்ற எண்ணம் அனைவர் மனதிலுமே தோன்றுகிறது. காரணம், இந்த 2 கட்சிகள் தயவு இல்லாமல் பிஜேபியால் ஆட்சி செய்ய முடியாத நிலை உருவாகி உள்ளது என்பதுதான் யதார்த்தம். மேலும் இதே கருத்தை நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தியும் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி. இது போல நிறைய விஷயங்களை தொடர்ந்து பேசலாம். நன்றி.